ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட 21th கிளாஸ் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சூப்பரான ரிப்பன் ஃப்ளவர் எப்படி பண்ணுறது, ஈஸியான ட்ரிக்ஸோட எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லுமே இன்ஃபர்மேஷனான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி நம்ம ஒரு ஹேங்கிங் ரெடி பண்ணோம். அதே சேம் ட்ரெஸ்ஸை தான் எடுத்திருக்கேன். அதில் என்னோட குட்டியாக உங்களுக்கு ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்லையே ப்ரீவியஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரிக்கு நான் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய அந்த ஹூக்கை டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே என்ன பண்ணோன்னா, ட்ரெஸ்ஸை நல்லா இந்த ட்ரெஸ்ஸில் எந்த இடத்த ஃபிட் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு அது டைட்டாக ஆகுமோ அந்த கொஞ்சம் சுண்டி பார்த்தா அது வந்து ஃபிட்டாக இருக்கும்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த இடத்த இந்த மாதிரி ரிப்பன் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு ரிப்பன் மட்டும் இருந்தால் போதும். அந்த ரிப்பனை உள்ளே போடுறதுக்கேற்ற நீடிலும் கரெக்டான சைஸில் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு ரிப்பனை நாட் போட்டு எண்டை நான் வந்து ஹீட் பண்ணி விட்டுட்டேன். அப்படின்னா தான் எண்டு வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. ஃப்யூச்சரில் அது வந்து அப்படியே நிற்கும். என்னோடய நீடில் கீழே இருந்து மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய ஃப்ளவர் சைஸ் எவ்வளோ வேணும் அதுக்கேற்ற மாதிரி நான் 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதை சுற்றி தான் இந்த ஃப்ளவரை நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃப்ளவர் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து 1/2 இன்ச் ரிப்பனாக இருந்தனால எனக்கு குட்டியாட்டு ஒரு எப்படி பண்ணாலுமே அதுலேருந்து நல்லா தான் இருக்கும். வந்து எனக்கு கீழே இருந்து மேலே பஞ்ச் பண்ணி எனக்கு மேலே இருந்து கீழே பஞ்ச் பண்ணணும். ஆனால் ரிப்பன் 1 இன்ச் ரிப்பன் நல்ல விழுந்து மேலே இருக்கிற மாதிரி ரிப்பன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக 2 விளிம்பு வந்து ஒரு இதை விட ஷைனிங்காக இருக்கும், இன்னொரு நீடில் வந்து ஷைனிங் இல்லாமல் இருக்கும். அந்த நீடில் கீழே விட்டதுக்கு அப்புறமா அடுத்த அதை நீங்கள் உள்ளே விட்டுட்டு ஒரு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த இடத்துல நம்ம வந்து ரிப்பனை நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணோமோ அதே இடத்துல இருந்தால் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்துட்டு அகெயின் இந்த எண்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போவும் நம்ம நோட் பண்ணிக்கணும், ஷைனிங் எண்டு வந்து நமக்கு மேலே தெரிகிற மாதிரி வச்சு நம்ம வந்து லாஸ்ட்டாக லாக் பண்ணுறப்போ இழுத்து விட்டுக்கணும். நான் இப்போ வந்து செக் பண்ணி உள்ளே விடுவேன். அப்படி ஷைனிங் எண்டு இல்லைன்னா நீங்கள் ஒருக்கா ட்விஸ்ட் பண்ணி கரெக்டாக ஷைனிங் எண்டு வர மாதிரி பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து நீடில் எந்த இடத்துல உள்ளே இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி நீங்கள் பண்ணுறதால உங்களோட ஃப்ளவரோட அவுட்புட் லுக் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா இன்னொரு லேயர் கீழே நமக்கு வந்து அடியில் தேவையில்லாமல் உள்ளே இருக்கும். நம்ம திருப்பி பார்க்கும்போது அது ஒரு நல்லா இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம வந்து மறந்து நம்ம எந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து கூட எடுத்துருவோம். ஆனால் ஒருக்கா 2 நேரம் எடுக்கிறது தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பவும் அப்படி பண்ணாதுங்க. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பெட்டல்ஸ் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் போடுறப்போவே இப்படி லைன் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லைனா நம்மளுடைய பெட்டல்ஸ் வந்து சரிஞ்சு வளைஞ்சி அது வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அகெயின் நீடில் கீழேருந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸை நம்ம வந்து ரிப்பீட்டடாக பண்ணால் போதும். எந்த சைட்லேருந்து மேலே எடுக்கிறோமோ அந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணோம். எந்த சைடில் கீழே விடுறோமோ அதே சைட்லேருந்து மேலே பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இந்த டிசைன் ஒர்க் நம்ம பண்ணுறப்போ முக்கியமாக நோட் பண்ணுற 1-2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு வெளியே வந்து பெரிய சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம், உள்ளே சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சின்ன சர்க்கிளை நம்ம பஞ்ச் பண்ணும்போது நெருக்கமாக நம்ம பஞ்ச் பண்ணணும். அதே இது அவுட் சைடு வெளியே இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் நம்ம பஞ்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும். உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிளில் அடுத்ததாக நான் வந்து ரிப்பன் போகிற மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வெளியே இருக்கக்கூடிய சர்க்கிளில் அதோட ஃப்ளவரோட இதழ்கள் கொஞ்சம் இடைவெளி ஒரு ரிப்பனுக்கும் அடுத்த ரிப்பனுக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளோட ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். 2வது, இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறப்போ எந்த சைஸ்லனாலும் நம்ம ரிப்பன் சூஸ் பண்ணலாம். 1/2 இன்ச் ரிப்பன் சூஸ் பண்ணலாம், 1 இன்ச் ரிப்பன் சூஸ் பண்ணலாம், 2 இன்ச் ரிப்பன் எதுனாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ரிப்பன் உள்ளே போகிற மாதிரி நீடில் நமக்கு கேப் இருக்கணும். அந்த ஹோல் வந்து ஏற்றதாக இருக்கக்கூடிய நீடில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம இதழ்கள் பண்ணும்போது எல்லா இதழ்களும் சேம் அளவாக வைக்கிறது தான் நம்மளுடைய விருப்பம்தான். ஒரு இதழ் பெருசாகவும் இன்னொரு இதழ் குட்டியாகவும் அந்த மாதிரி நம்ம வைக்கணுன்னா கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா
ஒரு ஃப்ளவரில் இதழ்கள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும்னு கிடையாது. அது ஒவ்வொரு வியூலையும் நம்ம அதை ஒவ்வொரு மாதிரி அந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். அதை நம்ம எம்ப்ராய்டரி டிசைனில் கொண்டு வரும்போது நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி எந்த மாதிரியும் நம்ம வந்து இந்த பூவை நம்ம சின்ன சைஸ்லேயும் பண்ணலாம், பெரிய சைஸ்லேயும் பண்ணலாம். நெக்கை சுற்றி நம்ம டிசைன் பண்ணும்போது குட்டி சைஸில் வேறு நிறைய டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது என்னோடய டாப்பில் கீழே அடியில் வர்றது மாதிரி தான் இந்த ஃப்ளவர் ஒர்க்கை நான் பண்ணுறேன். அதனால நான் இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளவராகவே பண்ணுறேன். நம்ம மொத்த டாப்புக்குமே இந்த மாதிரி சூப்பராக ஃப்ளவர்ஸ், அதுலேயே லீஃப், அதுலேயே நமக்கு வந்து அதனுடைய காம்பு இதெல்லாம் போகிற மாதிரி ஒரு கார்டன் ஸ்ட்ரக்சரே நம்ம ட்ரெஸ்ஸில் கொண்டு வரலாம். எல்லாமே நம்ம யோசித்து கொண்டு வர்ற க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் டெய்லரிங் கிளாஸ், ஆரி கிளாஸ் எல்லாமே அடுத்த பேட்ச் இப்போ டிசம்பர் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். ப்ரூச் கிளாஸும் 299க்கு நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லரிங் கிளாஸ் நோ ஃபீஸ், ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 100 rupees. ஆரி கிளாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 200 rupees. ப்ரூச் கிளாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 299 rupees நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதை தவிர்த்து எந்த ஒரு காசும் உங்கள்கிட்ட வாங்குறதில்ல. நீங்கள் நம்முடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுனால எல்லா விதமான டெய்லரிங் ரிலேட்டடான டிப்ஸ், ட்ரிக்ஸ் இது எல்லாமே கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இந்த டெய்லரிங் ஜேர்னியை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதே நாங்கள் வந்து சொல்லித்தரோம். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனையும் சேர்த்தே சொல்லித்தரோம். இப்போ நம்மளோட ஃப்ளவர் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதை நான் வந்து பேக் சைட் திருப்பி பார்த்தா தெரியுது எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவரில் லாஸ்ட்டாக ரிப்பனை எப்படி முடிச்சு போடணும் அப்படிங்கிறத ஒருக்கா மறுபடியுமா பொறுமையாக காட்டுறேன். பேக்கில் எடுத்துகிட்டு இப்படி நீடில் நான் எடுத்துகிட்டு அதோடய எண்டில் அகெயின் அதுக்குள்ளதாக அந்த ரிப்பனுக்குள்ளேயே விட்டு அதை வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 or 3 times நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ரெண்டாவது முடிச்சு எப்படி போடுறேன்னா, அந்த கிளாத்லேயே ஒருக்கா நான் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளாதான் இந்த சேம் நாட்டை அகெயின் நான் வந்து போடுறேன். நாட் போடுறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கணும். ஒருக்கா போடுறதை விடவும் 2 நேரம் 3 நேரம் நம்ம போட்டு வைக்கிறது நல்லது. அப்படின்னா பிரியாது. இப்போ வெளியே வந்ததை நான் ரிப்பனுக்குள்ளலாம் எடுத்து அப்படியே நான் டைட் பண்ணி விட்டுடுறேன். கடைசியாக நான் என்னோடய ரிப்பனை பக்கத்துலேயே கட் பண்ணாதுங்க. நான் எப்படி கொஞ்சம் தள்ளி தூரமாக கட் பண்ணுறேனோ இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நான் ஒரு குட்டி நாட் போட்டு அதோட எண்டில் நான் வந்து ஹீட் பண்ணி விட போகிறேன். நம்ம ஹீட் பண்ணி விடலைன்னா நாளாக நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணும்போது இந்த ரிப்பனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் தான் பிரிஞ்சு வரும். அந்த பிரிஞ்சு வந்த ஒரு நூல் அது வந்து இழுபட்டால் போதும். இழுத்துட்டுனா மொத்த ரிப்பனுமே நமக்கு வந்து நாசமாயிரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஃப்ளவரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளவரோட சென்டரில் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சீக்வன்சஸ் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். குட்டியான சீக்வன்சஸ் வைக்கிறத விடவும் கொஞ்சம் பெருசாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய சீக்வன்ஸ் நான் எடுத்துட்டேன். அந்த பெரிய சீக்வன்ஸோட சென்டரில் ஒரு பீடை நான் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். எனக்கு மொத்தமாக ஒரு 5 or 6 சீக்வன்சஸ் தான் தேவைப்பட்டு, ஏன்னா நான் எடுத்த சீக்வன்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் சீக்வன்ஸ் தான். அதில் பீடை விட்டு நான் வந்து லாக் பண்ணி அது வந்து நான் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய கேப் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இதே ஒர்க்கை நம்ம எல்லோ கலர் ஃப்ளவரில் பண்ணிவிட்டு சென்டரில் பிளாக் கலர் சீக்வன்ஸ் வச்சு பண்ணியிருந்தோன்னா பார்க்குறதுக்கு உண்மையாகவே ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி தான் இருந்திருக்கும். என்கிட்ட எல்லோ கலர் ரிப்பன் இல்லாததுனால என்னால் பண்ண முடியல. அப்கமிங் டேஸில் அந்த ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ட்ரெஸ் நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை ப்ளெயினாக நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் சன்ஃப்ளவர் டிசைன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஒர்க்கை பண்ணும்போது எனக்கு வந்து தோணிச்சு. இந்த ஒர்க்கை பண்ணும்போது நீங்கள் வந்து ரிப்பனை ரொம்ப இழுக்காதுங்க, டைட்டாக வச்சு பண்ணாதுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பண்ணுங்கள். ஃப்ரீயாக விட்டு பண்ணால் தான் இந்த 3D டைமென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதே ஒர்க்கை நீங்கள் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான இன்னொரு ப்ரூச் ஐடியாவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அசைன்மெண்ட்ஸையும் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள்.